நட்புகளே வணக்கம். நம்ம எல்லாருக்குமே திருப்பதி ஏழுமலையானை தெரியும். திருப்பதி போகாதவங்க யாருமே கிடையாது. திருப்பதி வரலாறை பற்றி நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சிலதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு முறை நாரதர் என்ன பண்ணார், அவரோட தந்தையான பிரம்மதேவரை பார்த்து பூலோகத்தில் மக்களுக்கு இழைக்கப்படும் தீங்குகளை தட்டி கேட்க ஏதாவது வழிவகை செய்யணும்னு சொல்ல, அதற்கு பிரம்மதேவர் யாகம் செய்து அதன் மூலம் ஒரு பலன் இதற்கு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்கிறார். யாரை வேண்டி யாகம் செஞ்சால் பலன் கிடைக்கும்னு காஷ்யப முனிவர்கள் தலைமையில் முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆலோசிக்க, காஷ்யப முனிவருக்கும் மூத்தவரான பிருகு முனிவர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. பிருகு முனிவர் கர்வம் மிக்கவர், பாதத்தில் ஞானக்கண் உடையவர். அதற்கு பிருகு முனிவர் என்ன பண்ணுறாரு, என் நிலையிலும் யார் நிதானமாக இருப்பாங்கன்னு அனைத்து லோகங்களுக்கும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிடுறார். முதல்ல பிரம்மலோகம் போகிறாரு. பிரம்மரை பார்க்க பிரம்மதேவரும் சரஸ்வதி தாயாரும் தனிமையில் இருக்க, உள்ளே கேட்காம போக பிரம்மன் கோபப்படுறார். பிரம்மன் கோபப்படுறதை பார்த்து முனிவர் கோபமடைஞ்சு பூலோகத்தில் உனக்கு அபிஷேகமே கிடையாதுன்னு சொல்லி சாபம் விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து சிவலோகம் போகிறாரு. சிவலோகம் போயினால் சிவபெருமானும் பார்வதி தேவி அம்மையாரும் தனிமையில் இருக்கிறாங்க. எல்லா தேவர்களும் தடுக்கிறாங்க, உள்ளே போகாதீங்கன்னு. அதையும் மீறி உள்ளே போகிறார் முனிவர். உள்ளே போனோடனே முனிவர் மேலே சிவபெருமானும் கோவப்படுறாரு. அதற்கு முனிவர் சிவபெருமானுக்கு பூலோகத்தில் இனிமேல் உனக்கு லிங்க வடிவ அபிஷேகம் தான் சொல்லி சாபம் விட்டு விஷ்ணுவை பார்க்க போகிறாரு. அங்கே விஷ்ணு தவம் இருக்கிறாரு. பக்கத்தில் லக்ஷ்மி தேவி இருக்காங்க. விஷ்ணு பகவான் முனிவர் வந்ததை அறிந்தும் அறியாதது மாதிரி தவத்தில் இருக்க, வந்தும் கண்டுக்காமல் இருக்கிறாருன்னு கோபப்பட்டு விஷ்ணு பகவான் நெஞ்சில் எட்டி உதைக்கிறாரு பிருகு முனிவர். உடனே விஷ்ணு பகவான் அவர் காலை பிடிச்சி கெஞ்சற மாதிரி ஞானக்கண்ணை பறிச்சிடுறார். தன்னுடைய கணவர் காலை பிடிச்சி கெஞ்சறாருன்னு கோபப்பட்டு ஸ்ரீதேவி மகாராஷ்டிர மாநிலம் கோலாலம்பூர் போயிடுறாங்க. எட்டி உதைத்தும் பொறுமையாக இருக்கிறாருன்னு விஷ்ணு பகவானை நினச்சி யாகம் பண்ணலான்னு பிருகு முனிவர் சொல்கிறார். விஷ்ணு பகவான் தேவியை தேடி பூலோகம் வந்து வேங்கட மலையில் எறும்பு புத்து மேல் அமர்ந்து தவம் இருக்கிறார். அவர் மேலே இறக்கப்பட்டு சிவபெருமானும் பிரம்மதேவரும் பசுவும் கண்ணுமா பூலோகம் வர்றாங்க. இதை சூரிய பகவான் மூலமாக அறிந்த லக்ஷ்மி தேவி சோழ மன்னர்கிட்ட பசுவையும் கண்ணையும் விற்கிறாங்க. சோழ மன்னர் பணியாள்கிட்ட வேங்கடமலைக்கு மேய்ச்சலுக்கு விடுறத அனுமதிக்கிறாரு. அங்கே பசு எறும்பு புத்தாண்ட தானாக நின்று பால் கறக்க அதை விஷ்ணு பகவான் அருந்தி பசியாடுறார். தினமும் பால் கறக்க மாட்டுதேன்னு பணியால் ஒரு நாள் பசுவை பின்தொடர, அங்கே பசு பண்ணுறதை பார்த்து கோபமடைந்த பணியால் கோடாரி எடுத்து வீச பசுமேல் படக்கூடாதுன்னு விஷ்ணு பகவான் குறுக்க வர, விஷ்ணு மேல் பட்டு ரத்தம் வர, அதை பார்த்த பணியால் அங்கவே அட்டாக் வந்து இறந்துடுறார். இரத்தக்கரை படிந்த பசுவை கண்ட மன்னர் என்ன நடந்தது என்று பார்க்க பசுவை பின்தொடர, அங்கே பணியால் இறந்து கிடக்கிறத பார்க்கிறார். மன்னர் பார்த்த விஷ்ணு பகவான் கோபமடைந்து பணியால் அனுப்பின மன்னருக்கு சாபம் விடுறார். மன்னர் மேல் தப்பில்லையேன்னு அடுத்த பிறவியில் விமோசனம் கிடைக்கணும்னு விஷ்ணு பகவான் சொல்கிறார். அதுக்கப்புறம் சீனிவாசன் என்ற பெயர் சூடி திருமலை வராக சுவாமி கிட்ட தனக்கு இருப்பிடம் வேண்டி அங்கேயே தங்கிடுறார் விஷ்ணு பகவான். இதுதாங்க முன்ஜென்ம கதை. அதுக்கப்புறம் சிறிது காலத்துக்கு அப்புறம் ஆகாச மன்னராக அவதரித்த மன்னர் பெரும் செல்வச் செழிப்போடு இருந்தாலும் மன்னருக்கு குழந்தை இல்லாததால் நிலத்தை உழுது யாகம் இருக்கலான்னு உழ, அங்கே அழகான தாமரைப்பூ பக்கத்தில் பெண் குழந்தை இருக்கிறத பார்க்கிறார் மன்னர். இந்த குழந்தையை எடுத்து வளர்த்தா பெரும் செல்வச் செழிப்போடு இருப்பன்னு அசிரீரி ஒலிக்குது. மன்னரும் வளர்க்கிறாரு. அங்கே சீனிவாசன் பெயர் கொண்டு திருமலையில் இருக்கிற விஷ்ணு பகவான் தாயாக தன்னை பாதுகாத்து வர்ற வகுலாதேவி சம்மதத்தோட மனம் புரிய ஆசைப்படுறார் மன்னரோட பெண் குழந்தைய. பத்மாவதியும் விரும்புகிறதா அறிந்த மன்னர் இரு வீட்டாரும் சம்மதித்து திருமலை விஷ்ணு பகவானுக்கும் பத்மாவதி தாயாருக்கும்
திருமலையில் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. மன்னரும் சாப விமோசனம் அடைகிறாரு. 7 மலைகள் தாண்டி 7வது மலையில் தான் பகவான் தங்குறார். அதனால தான் இன்றைக்கும் திருப்பதி போகிறவங்க பகவானுக்கு இடம் கொடுத்த வராக சுவாமியை முதல்ல குளத்தில் நீராடி வராக சுவாமியை வணங்கிட்டு ஏழுமலையானை தரிசிக்க போகிறாங்க. இதுதாங்க ஐதீகம். 7 மலைகளை தாண்டி இருக்கார் பகவான். சேஷாத்ரி மலை, கருடாத்ரி மலை, நீலாத்ரி மலை, அஞ்சனாத்ரி மலை, விருஷபாத்ரி மலை, நாராயணாத்ரி மலை, வேங்கடமலை. வேங்கடமலையில் தான் பகவான் தங்கி இன்றைக்கி எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்ருக்கார். செல்வ செழிப்பானவர். எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா, கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால், ஷேர் பண்ணுங்கள் இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா. நன்றி. கோவிந்தா கோவிந்தா. తిరుమలవాసా శ్రీ వెంకటేశ హరి హరి గోవిందా. తిరుమలవాసా శ్రీ వెంకటేశ హరి హరి గోవిందా. సప్తగిరులపై వెలసిన స్వామి కలియుగ దైవమువే. తిరుమలవాసా கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலையானுக்கு ஒரு கோவிந்தா போடுங்க. கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா.